இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் பற்றி. எஸ்எம்பிஎஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வயரிங் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி பார்ப்போம். இந்த எஸ்எம்பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 amps 24 வோல்ட்டில் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே தெரியுது பாருங்கள், லைன் இன்புட். இது ஏசி லைன் நீங்கள் இந்த இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் கொடுக்கணும். இது வந்து கிரவுண்டு. உங்களுக்கு அந்த 3 பின்னில் ஒரு ஒயர் கிரவுண்டுன்னு வரும் வீட் லைனில், எர்த்துன்னு சொல்லுவாங்க அதையா, அந்த லைன் தான் இது. அந்த லைனை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்மெல் பண்ணி முடித்த கடைசியில் நீங்கள் இந்த பாடி அதாவது கிரவுண்டை கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பாடி தொடும்போது லைட்டாக கரண்ட் அடிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு சிறுன்னு இருக்கும். அது எதனால் அப்படி இருக்குதுன்னா, இதுக்கு கிரவுண்டு கண்டிப்பாக தேவைப்படும். எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு தான் மெயினு. நீங்கள் ஏசி டேப்பிங்கில் ஒரு கிரவுண்ட் எடுத்து போய் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்படி உங்கள் வீட்டில் கிரவுண்டு இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இதுலேருந்து ஒரு கிரவுண்டு ஆம்ப்லேருந்து ஒரு ஸ்க்ரூவை போட்டு சைடில் ஒயர் எடுத்து போய் ஒரு கிரவுண்ட் பண்ணிடுங்க, கீழே நிலத்தில் கிரவுண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோது ஈஸியான மெத்தட் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வோல்டேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. இது டேமேஜ் ஆகாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் 220 வோல்ட்டில் கொடுத்தீங்கன்னா இது ஒரு சுவிட்ச் ஒன்று வரும் சைடில், அதை உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்பிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இது அந்த ஃபேனு, அதுக்கு வரக்கூடிய கேபிள் ஒயர் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சுவிட்சை பாருங்கள். இந்த இடத்துல 220ன்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, இது வந்து 220 வோல்டேஜில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் 220 வோல்டேஜ் வருதுன்னா சுவிட்சை எப்பவுமே இந்த பக்கமே வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டில் 1110 அதாவது 110 வோல்ட், அது மேக்ஸிமம் யார் வீட்லேயும் வரக்கு வாய்ப்பு கம்மி தான். அந்த மாதிரி வோல்டேஜில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் சுவிட்சு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இப்படியே நீங்கள் வச்சுட்டு 220 வோல்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏசியை போர்டு டேமேஜ் ஆயிரும். அதனால் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் 220 வோல்ட், அவங்களே எப்போவுமே 220 வோல்ட்டில் தான் போட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கெப்பாசிட்ரு. இதில் என்ன வோல்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 407 நியூஎஃப்பில் 250 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த போர்டை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல கை வைக்கக்கூடாது. கை வச்சிங்கன்னா டக்குன்னு இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகிருக்காது, அவ்வளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காது. நீங்கள் 230 வோல்ட்டு இன்புட் கொடுத்துட்டு டக்குன்னு அப்போவே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல கை வச்சு வேலை செய்யவே கூடாது. கை வைக்கும்போது உங்களுக்கு 230 வோல்ட் டக்குன்னு கையில் அடிச்சிடும். ஏன்னா இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் அப்படியே ஸ்டோர் ஆகி நின்றுருக்கும், அதனால உங்களுக்கு கையில் கரண்ட் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வோல்டேஜை உங்களால் வேரிக்கை பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ரீசெட் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். போர்டு ஆன் ஆயிடுச்சு, பச்சை கலர் லைட் எரியுது, அந்த இடத்துல ஃபேனும் ஓடுது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துலலாம் கையே வைக்கக்கூடாது. இந்த இடத்துல ஏசி டேப்பிங் வந்துடும், இந்த இடத்துல கிரவுண்டு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல 24 வோல்ட் 3 மைனஸு 3 ப்ளஸ்ன்னு எடுக்க முடியும். உங்களுக்கு மல்டிமீட்டர் வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மல்டிமீட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் 200 வோல்ட்டில் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 20 வோல்ட்டு தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ண போகிறது 24 வோல்ட்டு. பார்த்தீங்கன்னா நான் மைனஸ்லேயும் ப்ளஸ்லையும் வச்சுட்டேன், மைனஸ் ப்ளஸ் மாற்றி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல 22 -22ன்னு காமிக்குது. அதை மாற்றி வச்சுனா மாறிடும். ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்துட்டேன், கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 22 வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக வர மாதிரி 22.1 அந்த மாதிரி வரும். கான்ஸ்டண்ட்டாக 22 வோல்டேஜ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிற டி கிளாஸுக்கு தான் இது எப்படி பண்ணியிருக்கேன்.
ஏன்னா டி கிளாஸ் லைஃப் வரக்காக நான் இது இப்படி 22 வோல்டேஜ் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதில் நீங்கள் வேரி பண்ணி 28 வோல்ட்டு 27 வரைக்கும் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இதை வச்சு கம்மி பண்ணுறது நீங்கள் வேரி பண்ணும்போது 18 வோல்டேஜ் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம் இந்த எஸ்எம்பிஎஸில். அதுபோக என்ன விஷயம்னா, நீங்கள் இந்த மாதிரி கழட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கையை உள்ளெல்லாம் வைக்கவே கூடாது. அந்த பக்கம் ஃபுல்லாமே ஏசி தான் வந்துட்டுருக்கும், ஏசி லைன் தான் வரும். அந்த செட்டு ஃபுல்லாமே ஏசி தான் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த கெப்பாசிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டிசி ஆகி மாஸ்ஃபெட் லெவலையாக வரும். இது வந்து நான் டயோடு, இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரு, இது இண்டக்டரு, இதுதான் அந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே. இது ஒரு அவுட்புட் வர கெப்பாசிட்டரு. இதுதான் அந்த மாஸ்ஃபெட்டு. இதை நான் இப்போ உங்களுக்கு வோல்டேஜ் வேரி பண்ணி காமிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 வோல்ட்டு. நான் இதை வேரி பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வோல்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓடும். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஹீட்டு கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. மேக்ஸிமம் வோல்டேஜ் 27. இருங்க லோ வோல்டேஜை போட்டு காமிக்கிறேன். 18 வோல்டேஜ் வரைக்கும் குறைச்சிக்கலாம். 18 வோல்ட்டு குறைச்சாச்சு பாருங்கள். 24 வோல்ட்லேருந்து 27 வோல்ட்டு ஹையு, 18 வோல்ட்டு லோ. இதில் அவ்வளோதான் கைஸ். இதில் நீங்கள் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ கான்ஸ்டண்ட்டாக 22 நான் செட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிற போர்டுக்காக கான்ஸ்டண்ட்டாக செட் பண்ணிவிட்டேன் 22 வோல்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டரில் அந்த ஏசி வோல்டேஜ் அப்படியே நிற்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த இடத்துல ட்ரைன் ஆயிரும். இந்த இடத்துல அதுக்காக தான் இந்த ரெசிஸ்டரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரத்தில் அதே ட்ரைன் ஆயிரும். அதுக்குள்ளேயும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதிலெல்லாம் கை வைக்கவே கூடாது. கை வச்சிங்கன்னா டக்குன்னு ஷாக் அடிக்கும். எனக்கு முதலே அடிச்சிருக்கு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் கைஸ். இந்த எஸ்எம்பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இது நீங்கள் டி கிளாஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இது மெயினாக டி கிளாஸுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 10 ஆம்பியருக்கான எஸ்எம்பிஎஸ் இது. இதில் உங்களுக்கு அப்படியே கரெக்டாக ஓரளவுக்கு 10 ஆம்பியர் கரெக்டாக கின்னு நிற்கும் இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸில். எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுலேருந்து கரெக்டாக ஒயரிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும், பக்காவாக இதில் ரிசல்ட் எடுத்துடலாம். நீங்கள் என்னென்ன டி கிளாஸ் யூஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரீம் எம்ஸோடது கோல்டு 50+50 வாட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 200 வாட்ஸ் 250 வாட்ஸ் மொத்தமாக ஒரு 5.1 அசம்பிள் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். சப்புக்கும் சேர்த்தியே இது வச்சுக்கலாம். சப்பு நீங்கள் நார்மலாக கேட்குறவங்களாக இருந்தால் ஒரு ஹோம் தேட்டர் வர பேஸ் உங்களுக்கு ஓகேனா டி கிளாஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லை நீங்கள் நல்லா ரஃப் அண்ட் டஃபாக கேட்குறவங்களா இருந்தால் கிளாஸ் ஏபி போயிருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு இது பண்ணுற மாதிரி. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். நானே அதனால தான் சப்புக்கு மட்டும் ஆக்டிவ் சப் செஞ்சுட்டேன். மீதி 5 சேனலுக்கு மட்டும் டி கிளாஸ் போட்டேன். ஏன்னா நான் ஃபியூடெக்கோட டி கோடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த டி கோடருக்கு வந்து டி கிளாஸ் கொஞ்சம் நல்லா மேட்சிங்காக இருக்குது. அதனால் டி கிளாஸ் போட்டால் நல்லா கிளாரிட்டி நல்லா இருக்குது, எங்கேயும் உட்காராது, நல்லா ஒவ்வொரு சவுண்டு துல்லியமாக கேட்கும். அதனால தான் நான் டி கிளாஸ் போட்டேன். பவர் சப்ளை தான் மெயினு. நீங்கள் பவர் சப்ளைலாம் குறைய வைக்காதீங்க. என்றைக்குமே 10 ஆம்ஸ் வாங்கி போட்டுக்குங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 10 ஆம்ஸ் வாங்கி போடும்போது உங்களுக்கு ஆம்பியர் லாஸ் இருக்காது. ஆம்பியர் உங்களுக்கு இழுக்கும்போது ஆம்பியரே பெருசாக இழுக்காது டி கிளாஸில். ஆனால் நீங்கள் வோல்டேஜெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான், வோல்டேஜ் ஆம்பியர் கரெக்டாக கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அவுட்புட் கார்டு நல்லாயிருக்கும். அவுட்புட் என்ன வாட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வாட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். இதிலே நீங்கள் வோல்டேஜ் வேரி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 22 வோல்டேஜ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். எந்த டி கிளாஸ் போர்டாக இருந்தாலும் 24 வோல்ட் யூஸ் பண்ணுற எந்த டி கிளாஸ் போர்டாக இருந்தாலும் 22 வோல்டேஜ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போர்டு இந்த சின்ன 30+30 60 வாட்ஸ் மோனோ அந்த மாதிரி டி கிளாஸ் போர்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 5 ஆம்பியர் 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு அது மாதிரி கொடுத்தாவே போதும்.
நீங்கள் ஒரு வேளை ஸ்பீக்கர் கொஞ்சம் ஹை எண்டாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 8 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சு ஒரு அந்த ரேஞ்சிலெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 5 சேனல்களில் போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 ஆம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 ஆம்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 10 ஆம்ஸ் மெயினாக மினிமம் 10 ஆம்ஸ்னாவது போட்டுக்குங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஆம்ஸ் போடுறீங்களோ அது உங்கள் விருப்பம். இதுதான் லைன் இன்னு. திரும்பவும் சொல்கிறேன், ஏசி லைன் இங்கே தான் கொடுக்கணும், மாற்றியெல்லாம் கொடுக்காதீங்க, ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏசி லைன் இங்கே மட்டும் கொடுங்க. லைனு இந்த இடத்துல மட்டும்தான் கொடுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், ஏசி லைன் இங்கே கொடுங்க. இந்த இடத்துல 2 ஏசி கொடுக்குங்க. இந்த இடத்துல அந்த 3வது பின்னு கிரவுண்டை கொண்டு வந்து கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் கேபினெட்லேருந்து எட்டு போய் கிரவுண்ட் பண்ணிடுங்க மண்ணில். அதுக்கப்புறம் இந்த 3 வோல்டேஜ் மைனஸு, இந்த 3 வோல்டேஜ் ப்ளஸ்ஸு, நீங்கள் அதுலேருந்து வேரி பண்ணி எடுத்துக்கலாம் வோல்டேஜ். இதில் தனித்தனியாக கொடுத்துக்குங்க. நீங்கள் ஒரு டி கிளாஸ் போர்டு யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு தனியாக ஒரு இது எடுத்துகிட்டு போய்க்குங்க. அப்புறம் வேறு ஏதாவது கொடுக்குறீங்களா, வேறு ஏதாவது ரிமோட் கிட்டு இல்லை டீகோடரு, அதுக்கு தனியாக இங்கேருந்து ஒரு ப்ளஸ்ஸு இங்கேருந்து ஒரு மைனஸு அப்படி எடுத்துகிட்டு போய்க்குங்க. அப்படி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் கைஸ். எஸ்எம்பிஎஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ்.